நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த சிந்தன் அவர்கள். விஜய் ஆட்சிக்கு மக்கள் வலிமையான எதிர்கட்சிகளை கொடுத்துருக்காங்க. இப்போ அண்ணன் சீர்னு ஒரு திட்டம் வருதுன்னு வைங்களேன், அதில் எனக்கு மாற்றம், அந்த பேரில் எனக்கு பிரச்சனை இருக்கு. ஆட்சியாளர்கள் ஊழல் பண்ணாங்களா இல்லை ஏற்கனவே மாற்றவே முடியாத அதிகாரிகள் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ ஒன்றிய அரசின் அழுத்தத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? எந்த விதத்துல கலைஞர் ஆட்சியிலிருந்து, ஜெயலலிதா அவங்க ஆட்சியிலிருந்து, ஸ்டாலின் அவர் ஆட்சியிலிருந்து விஜய் அவர் ஆட்சி மாறிட போகுது? உங்களோட போட்டி ஆந்திராவோட கிடையாது, உங்க போட்டி திமுக அதிமுகவோட கிடையாது. உங்களுடைய கவலை எல்லாமே எவ்வளவு கோடி வந்தது என்பதில் குவியுது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் தோழர். வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி 100 நாள் ஆகிருச்சு. இவங்களோட 100 நாள் ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? இல்லை, பெருசா எதுவும் நம்ம 100 நாளில் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் மாறி இருக்காங்க. ஸோ அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் அதிகாரிகள்லாம் ஒன்று தான். இன்னொன்று, அரசாங்கத்தோட கொள்கையிலையும் பெருசாக மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் 100 நாளுங்கிறது புதுசாக ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்க, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம இதில் மதிப்பீடு செஞ்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. விமர்சனங்களும் இருக்குது, பாராட்ட வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அது ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு மாநில ஆட்சி என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த தாவேக அரசு ஆட்சிக்கு வந்தப்புறம் அதிகப்படியான விமர்சனங்களை தானே சந்திக்கிறாங்க. புதிய ஆட்சி, அமைச்சர்களோட சில முக்கியமான சர்ச்சைகள், அப்புறம் நிறைய திட்டங்களுக்கு பேர் மாத்துறதுன்னு இவங்களோட பட்ஜெட் உட்பட இப்போ சர்ச்சையாக இருக்குல்ல. நான் எல்லா விமர்சனத்தையும் ஒரே மாதிரி பார்க்கல. ஆனால் ஒன்று நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, மக்கள் அதுக்கு தான் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. விஜய் ஆட்சிக்கு மக்கள் வலிமையான எதிர்கட்சிகளை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். டெமோக்ரஸியில் அது நல்லது. இதை ஏற்றுக்கிறதுக்கு யாராவது மறுத்தா அவங்க சிந்தனையில் தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு வலிமையான எதிர்கட்சி, அனுபவம் உள்ள கட்சிகள் எதிர்வரிசையில் இருக்காங்க. நிச்சயமாக கடுமையான விமர்சனங்கள் வரும். அது வந்தால் தான் ஒரு ஆட்சி சரியாக நடக்கும். இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சிகளோட பிரச்சனை என்ன? அவங்களோட எதிரிகளும் ஒரே விதமாக இருந்தாங்க அல்லது பலவீனமாக இருந்தாங்க. ஸோ இந்த முறை வெளியிலிருந்து ஆதரவு இருந்தால் தான் இந்த ஆட்சி நடக்குங்கிற நிலைமையும், அதே மாதிரி எதிர்கட்சி வரிசையில் ஏற்கனவே தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்டு இருக்கிற 2 கட்சிகள் அமர்ந்திருப்பதும் முக்கியமானது. அதனால் இது ஒரு என்னென்ன வித்தியாசமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் இது நாள் வரைக்கும் போன போக்கை ஏற்றுக்கலை. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதும், இன்னொன்று இந்த பெயர் மாற்றம் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் விமர்சனமாகவே பார்க்கல. உண்மையான விமர்சனம் என்னென்னா, நீங்கள் புதிய தலைமுறை வாக்காளர்கள் இன்றைக்கி வாக்களிக்கவும் அரசியலை கவனிக்கவும் தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணீங்க? அந்த கேள்விகள் வந்ததுன்னா நியாயம் பண்ண. அதே மாதிரி ஏற்கனவே மாறி மாறி கட்சிகளுக்கு வாக்களிச்சுருந்தவங்க இந்த முறை புதிதாக ஒரு புது முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு கொள்கை அளவில் இந்த ஆட்சி என்ன மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அது அவசியமான கேள்வி. அந்த விமர்சனத்தை விஜய் மதிக்கணும். இந்த 2 தான் நான் முக்கியமாக பார்ப்பேன். மற்றபடி பெயர் மாற்றம், அப்புறம் இது யாராவது தமிழில் திணறி பேசுனாங்க, சரியாக பேசலை, அதெல்லாம் இப்போ பொருத்தமான விமர்சனமான பார்க்கல. இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை தாவேகா ஏற்றுக்கணும் அப்படின்னு. ஆனால் தாவேகா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக சிடிஆர் நிர்மல்குமார் உட்பட எல்லாத்துக்குமே திமுக சதிதான் அப்படின்னு ஒரு ஒன்லைன் டேகாக அவங்க கன்வே பண்ணுறாங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, அதில் திமுக ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்களுடைய கொள்கை வழிமுறைகளில் சிலதை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்குற விமர்சனங்களை அவங்க முன்வைக்கலாம். இப்போ விமர்சனத்துக்கு 2 விதமாக பதில் சொல்லலாம். ஒன்று அதை ஏற்றுக்கிறது, அந்த விமர்சனமே வராமல் பார்த்துக்கிறது. இன்னொன்று அரசியலாக பாலிமிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதில் தான் எதுனாலும் திமுக சதிங்கிறது வருது. அது ஈவன் கம்யூனிஸ்ட்டுக்கு ஏதாவது விமர்சனம் வச்சா கூட அவங்க ஏற்கனவே அந்த அணியில் இருந்தாங்க, இன்னும் லாயலான கூட்டணியாக வரல போல் அப்படின்னா, திமுக அணியில் ஏற்கனவே இருந்த போதும் கம்யூனிஸ்டுகள் விமர்சனம் வச்சோம், களத்தில் போராடிக்கிட்டு இருந்தோம். இந்த முறை தாவேக்காவை வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிங்கிற நிலையில தான் நிற்கிறோம். இங்கே ஒரு கூட்டணிங்கிறது உருவாகலை. அதுக்கான வாய்ப்பும் இனி வரக்கூடிய காலங்களில் அது வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போது
இந்த விமர்சனத்துக்கும் அப்படி தான் கலர் அடிக்கிறது பண்ணுறாங்க, நிறைய பேர் பார்க்குறேன் நான். அப்போ இது வந்து பாலிமிக்ஸு. இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கொள்கை ரீதியாக எங்கே மாறுபடுறோமோ அந்த விஷயத்தில் தான் நம்ம வந்து நம்மளோட நிலைப்பாட்டை விலக்கி சொல்லணும். மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரு முலாம் பூசுறதுங்கிறது தேவையில்லாதது. அரசியலில் இந்த விவாதத்தை ரொம்ப காலம் பார்த்துட்டோம். எனக்கு என்னென்னா இது எல்லாமே எனக்கு டேஜாவு மாதிரி இருக்குது. இப்போ தாவேக்கா வந்திருக்கு, திமுக எதிர்கட்சியில் இருக்குன்னா, ஏற்கனவே திமுக அதிமுகன்னு 2 பக்கமும் ஆளுமைகளாக இருந்தாங்கல்ல, கலைஞர் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு. அவங்க இருந்தப்போவும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி தான் இருந்தது. நம்ம புது தலைமுறையாக பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். முன்னால் இருந்தே அரசியலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இடையில ஒரு காலம் தான் நம்ம வந்து கொஞ்சம் வேற மாதிரி அரசியல் பார்த்தோம், நாகரிக அரசியல் பார்த்தோம். இப்போ திரும்ப நபர் சார்ந்து நீயா நானா அந்த இடத்த நோக்கி தமிழ்நாடு அரசியல் போகுதுன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ மக்கள் பிரச்சனையில கொஞ்சம் கவனம் சிதற விடுறாங்க அப்படிங்கிற நிச்சயமா இந்த 2 பைனரி அரசியல், 2 கட்சி தான் ஆதிக்கம் செலுத்தும், அவங்களுக்குள்ள தான் சண்டை, அவங்க சண்டையை தான் அரசியலாக முன்னிறுத்துவாங்கன்னு சொன்னாலே அது மக்களுடைய முக்கியமான அரசியல் விவாதங்களை பின்னுக்கு தள்ளிவிடும். நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ காவிரி பிரச்சனை என்ன நடந்தது? உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேச வேண்டிய விஷயத்தையா பேசினாரு. அப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அரெஸ்ட் நடக்கிறது ஒரு சட்டமன்றம் தொடங்கிறதுக்கு முன்னால். சட்டமன்றம் தொடங்கிறதுக்கு முன்னால் இதுதான் விவாத பொருள் ஆகணுமா? ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் எங்கேருந்து வருது? இதுதான் விவாத பொருள் ஆகணுங்கிறது தான் வருது. உதயநிதியா விஜயா இல்லை இன்னொரு நபராங்கிற விவாதம் மக்களுக்கு என்ன பலன் கொடுத்துரும்? நான் இந்த 2 கட்சிகளை பார்த்தும் இந்த விஷயத்தில் நான் அதை தான் கேட்க நினைக்கிறேன். கொள்கை ரீதியாக காவிரி பிரச்சனை, அந்த காவிரி பிரச்சனைக்கு நீண்ட கால தீர்வு அல்லது ஒன்றிய அரசின் ரோல் அங்கே என்ன? ஒரு நதிநீர் தாவாவை தீர்க்கறதுல ஒன்றிய அரசு வேடதாரியாக இருக்குது. அதை பேச வேண்டிய நேரம் இந்த நேரம் தான். அதான் டெல்லி பிரதிநிதியா வெங்கட்நாராயண போட்டிருக்காங்க, அவர் இல்ல, போய் அது பேசுவாரு. அந்த பிரதிநிதி கதையே வேறங்க. அவரெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை டெல்லியில ரெப்ரசன்ட் பண்ற ஆள் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்காரு. அவர் போய் முதலமைச்சரை பார்க்கலாம், பக்கத்து நாட்டு மாநில முதலமைச்சரை பார்க்கலாம், அல்லது பிரதமரை பார்க்கலாம், கடிதம் எழுதலாம். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை இருக்கு. நான் அதனால தான் இந்த டெல்லி பிரதிநிதி யாரு, அப்புறம் இந்த கல்பாத்தி ஒரு அர்ச்சனாவா யாரோ ஒரு தயாரிப்பாளருக்கு பதவி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விவாதமே இல்லை. இந்த மாதிரி பொறுப்புகளில் ஏற்கனவே பல பேர் பல கட்சியை சார்ந்தவங்க அல்லது பலவங்களுக்கு நெருக்கமான லாயலிஸ்ட்டுகள் இருந்திருக்காங்க. அதனால் என்ன மாதிரி இருக்குது? அதையே விவாத பொருளாக்குறாங்க. ஆக்சுவலாக விவாத பொருளாகிறது என்ன ஆகணும்? பட்ஜெட்டில் என்ன கொள்கை வெளிப்பட்டிருக்கு, அந்த கொள்கை தமிழ்நாட்டுக்கு உகந்த கொள்கையா, அந்த கொள்கை கடந்த காலத்தில் என்னவா படுத்துனாங்க, அதிலிருந்து இது முன்னேற்றமா அல்லது சரிவா, இதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம்? இப்போ காவிரி பிரச்சனையவே எடுத்துக்கிட்டால் ஒன்றிய அரசு ஒரு அரசாக என்ன செஞ்சது? மேகதாது அணை கட்டணும்னு வரும்போது நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் அது போகுது. இப்போ நீங்கள் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒன்றிய அரசு உடனே தலையிடணும் இல்லை? இல்லைங்க, இது கொஞ்சம் சிக்கலாகிற விஷயம், 2 மாநிலத்துக்கு இடையில வறட்சியை பங்கிடணும்னு வரும்போது நாங்கள் தலையிடுறோம், அல்லது சட்ட ரீதியாக எங்களுடைய கருத்தையும் உள்ளெடுத்து தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி வரல, அந்த பிரச்சனையில் ஒன்றிய அரசு வேகம் காட்டியிருக்கணும் இல்லை? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கர்நாடகாவில் எலெக்ஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க. சரி, காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறாங்க? அந்த மாநிலத்துடைய அரசியலுக்கு இப்போ என்ன பண்ணணுமோ அதை பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தானே நமக்கு முக்கியமான விஷயம். ஆனா தாவேகா சட்டசபையில அனைத்து கட்சி கூட்ட கேள்விக்கு பதில் அளிக்காம தவிர்த்து போறாங்களே, அது என்ன காரணம்? அதுதான் தப்பு. நான் அதனால தான் சொன்னேன், இது உதயநிதியா விஜயா அப்படிங்கிற களமாக மாறுவதற்கு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அப்படி மாத்திடுறீங்களே. அந்த இடத்துல திமுகவும் என்ன பண்ணாங்க? எத்தனையோ போராட்டம் நடத்தியிருக்கலாம். அவர் உதயநிதி அரெஸ்ட்டுக்கு தான் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. நம்ம ஓகே, அது அவங்க கட்சியுடைய தலைவர், அதனால் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில இயல்பாக தானாடா விட்டாலும் தன் சதையாடணுங்கிறது எந்த பிரச்சனையில் வரணும்? கம்யூனிஸ்டுகள் நாங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து கடுமையாக போராடுறோம். ஸோ இது மக்கள் கவனிக்கிறாங்க. திரும்ப கடந்த காலத்தில் நம்ம வந்து கலைஞர் ஜெயலலிதான்னு பார்த்தோமே, அதை நோக்கி தான் போகணுமா? தீய சக்தி தூய சக்திங்கிற விவாதம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு வரோம். அதை நோக்கி தான் போகணுமாங்கிறத நிதானமாக மக்கள்கிட்ட வைப்போம். ஒன்றும் கெட்டு போகல. இது மாதிரி நம்ம 100 ஆட்சியாளர்களை பார்க்குறோம். மக்கள் இன்னும் நிறைய பேரை தூக்கி போட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷன் வந்து யாரையும் நான் தூக்கி போடுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை மக்கள் வெளிப்படுத்தினதும் இருக்குது. அதனால் இந்த அரசியலை வந்து நம்ம நிதானமாக பார்ப்போம், நம்பிக்கையோடு பார்ப்போம்.
அதே மாதிரி இந்த தாவேக்கா அரசுல பொது பட்ஜெட்டும் விவசாய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அவங்க கொடுத்த சில முக்கியமான வாக்குறுதிகள்ல சிலது மட்டும் நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பா அந்த மகளிர் உரிமை தொகை இன்னும் அதிகப்படுத்தல, முதியோர் உரிமை தொகை அதிகப்படுத்தல அப்படின்னு சிபிஐயை சேர்ந்த சண்முகம் கூட குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. சில திட்டங்களோட பெயர்களை கூட மாத்திருக்காங்க. அது கூட சர்ச்சையாயிருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க? இல்லை, பெயர் மாத்துறத பெருசாக சர்ச்சையாக பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இது அரசுடைய திட்டம், மக்கள் வரிப்பணத்தில் நிறைவேற்ற திட்டம். எந்த ஆட்சியாளர் வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றினாலும் அதுக்கு அடுத்த ஆட்சி அதை தொடரணும்னா அதுக்கு நிதி ஒதுக்கணும். ஒரு திட்டத்தோட தொடர்ச்சி இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். பேர் விஷயத்தில் நம்ம போய் மாட்டிக்க வேண்டியதில்லை. ஒருவேளை அந்த ஆளுங்கட்சியாக இருந்தால் இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் எங்கள் லெகசி அப்படின்னு அவங்க சண்டை போட்டுக்கலாம். பட் சாதாரண மக்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது. மாறாக வந்து அந்த திட்டம் செயல்படுத்துகிற முறையில் என்ன மாற்றம் வரப்போகுது, பயனாளர்களை எப்படி தேர்வு பண்ண போகிறாங்க, இதுதான் என் கேள்வி. இப்போ அண்ணன் சீர்னு ஒரு திட்டம் வருதுன்னு வைங்களேன், அதில் எனக்கு மாற்றம், அந்த பேரில் எனக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா என்ன ப்ராப்ளம்? அது நான் சொல்கிறேன். நான் அதுக்கு வெற்றி சீர்திட்டம்னு வச்சா அது வேற. ஆனால் அண்ணன் சீர்திட்டம்னு வச்சா இப்போ ஒவ்வொரு தங்கச்சியையும் சீர் கொடுத்து நீங்கள் கல்ச்சுரலாக ஒரு திருமணத்துக்கான எல்லா சுமையையும் ஏற்று அண்ணன் தான் அதை செய்யணும், ஒரு தாய்மாமன் தான் அதை செய்யணும் அப்படின்னு இந்த சீருங்கிற கலாச்சாரம் இருக்குல்ல, அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வரதட்சணை, பெண் குழந்தைகளை கருக்கொலை செய்வது, இது எல்லாத்தோட ரிலேட்டான ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் அது. அதனால் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அரசு என்ன நினைக்குதுன்னா, அண்ணனா விஜய் அவர்களை முன்னிறுத்துவோம், தாய்மாமாவாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விஜய் அவர்களை முன்னிறுத்துவோம் அப்படின்னு அரசு நினைக்குதுன்னா, நான் அதில் இருக்கிற அடிப்படை பிரச்சனையை பார்க்குறேன். ஒரு தங்கச்சிங்கிறவங்களுக்கு அண்ணன் இதை தான் செய்யணுமா? இப்போ அண்ணனே வந்து சீர் கொடுக்கறதுக்கு பொதுவாக அண்ணன் வந்து உன் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உன் சுய உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நீங்கள் ஆணவ கொலை செய்கிற அண்ணன்கள் இருக்காங்க, அது மோசமான அண்ணன்கள். ஆணவ கொலைக்கு எதிராக நிற்கிற அண்ணன்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் உருவாக்கணும்ல. இந்த பள்ளிக்கு அவ்வளோ தொகை ஒதுக்கியிருக்காங்க. அது தனி. நான் சொல்ல வர்றது வந்து இந்த மாதிரி திட்டங்களை நிறைவேற்றும் போது அதுக்கு பேர் வைக்கும்போது அதில் ஒரு புதுமையான ஒரு சமுதாய மாற்றத்தையும் உள்ளடக்கலாம், அது நான் கேட்பேன். ஆனால் அதே சமயம் இப்போ ஒரு நான் முதல்வன்கிற திட்டத்துக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கல, பேரில் பிரச்சனை இல்லை, கண்டென்ட் என்ன? கண்டென்ட்டில் தனியார்கிட்ட வேலை வாங்கி தரதுக்காக உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ண போகிறேன், அரசு வேலைக்காக டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குன்னா, இப்போ என்னோட கேள்வி என்ன வரும்னா, தனியாருக்கு ஒரு மாணவர் வேலைக்கு சேர்றதுக்கு அரசு செலவில் ஸ்கில் டெவலப் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு அரசு வேலை தானே முக்கியத்துவம். சரி, ஒரு வேளை நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணுறீங்க, அந்த மாணவருக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கும் வரை அந்த மாணவருக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும். ஏன்னா தாவேக்காவுடைய வாக்குறுதியில் நிவாரணம் இருக்குது, ஆனால் பட்ஜெட்டில் இல்லை. ஸோ என் கேள்வி, நீங்கள் பட்ஜெட்டில் இதெல்லாம் அறிவிச்சிருக்கணும். ஸ்கில் டெவலப் பண்ணுவீங்க, வேலை வாங்கி தருவீங்க, முடியலைன்னா வேலையில்லா கால நிவாரணங்கிறத நீங்கள் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி இந்நேரம் சொல்லியிருக்கணும்ல. இதெல்லாம் தான் எனக்கு கேள்வியாக இருக்கும். மற்றபடி இப்போ ஒவ்வொரு துறைக்கு ஒரு நிதி ஒதுக்கி தான் ஆகணும். அதை எப்படி பட்ஜெட்டில் ஒதுக்காமல் இருக்க முடியும்? எல்லா துறையிலையும் ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் கொடுக்கணும், கட்டடங்கள் பழசாகும், மராமத்து பண்ணணும். ஸோ ஒரு அரசு வந்து செலவு பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ எல்லா பட்ஜெட்லேயும் லட்சக்கணக்கான கோடி செலவாகும், ஆயிரக்கணக்கான கோடி ஒரு திட்டத்துக்கு ஒதுக்குவாங்க. போன வருஷம் என்ன ஒதுக்குனாங்க, இந்த வருஷம் என்ன ஒதுக்குறாங்கன்னு பார்த்து பேசுறது பொருளாதார அறிஞர்களோட வேலை. அஃப்கோர்ஸ் அதில் உயர்வு இருக்கணும், அந்த உயர்வு இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இது ஒரு இடைக்கால பட்ஜெட்டில் ரொம்ப பேச முடியாது, அதனால தான் நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் எல்லா துறையும் செயல்படுத்துறீங்க, உங்கள் அடிப்படை கொள்கை என்ன? தனியார் மயம்ங்கிறது இந்த பட்ஜெட்டில் தூக்கலாக இருக்குது. எந்த விதத்துல சொல்ல வரீங்க தனியார் அந்த மயம்? வார்த்தையே இருக்கே. இப்போ ஒரு வீடு கட்டுற திட்டத்தில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு கட்டி அஃபோர்டபுள் ஹவுசிங் நீங்கள் கொடுக்குறீங்க, அல்லது விடுதி வந்து ஒரு மாணவர்களுக்கு எளிய முறையில் எல்லா வசதிகளோடு கொடுக்குறீங்கன்னா, ப்ரைவேட் வந்து அங்கே கட்டுமான பணியில் வராங்கன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே ஒப்பந்ததாரராக வராங்க, அது வேறு. ஒப்பந்ததாரர் வர்றதுங்கிறது நம்ம நீண்ட காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ப்ரைவேட் கொஞ்சம் காசு போடுவாங்க, அரசு கொஞ்சம் காசு போடும். அதுக்கப்புறம் ப்ரைவேட் அதுலேருந்து ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அரசோட இடம், அரசோட திட்டம், ப்ரைவேட் அந்த கட்டுமான பணியில் உள்ளே வராங்க. அந்த கட்டுமான பணிக்கு என்ன காசுன்னு பார்த்து வேலை செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த திட்டத்தில் ஒரு பார்ட்னராக இணைஞ்சுக்குவாங்கன்னு சொல்லும்போது அது என்ன ஆகுதுன்னா, அரசு கட்டு வச்ச கட்டுமானத்துக்கு லாப அடிப்படையில் அதை இயக்குவதுன்னு வந்துடுது.
இப்போ நீங்கள் சுங்க கட்டணம் இருக்குது, சாலை போடுவதில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். என்னைக்காவது அந்த ப்ரைவேட் வந்து பப்ளிக் நலனுக்காக தன்னோட லாபத்தை விட்டு கொடுத்தாருன்னு பார்த்துருக்கோம். ஆனா தாவேக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இங்க ஆண்டாண்டு காலமா ஊழல் பண்ணியிருக்காங்க, அதிகாரிகளா இருக்கட்டும், ஆட்சியில் இருக்கவங்களா இருக்கட்டும். ஸோ அவங்க கையிலேயே மறுபடியும் அரசு தரப்பா எல்லா வேலைகளும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஊழல் ஊறி போகுங்கிறனாலதான் தனியார் கிட்ட இப்போ எனக்கு கொடுக்குறோம். என்ன கேள்வினா, மக்கள் ஆட்சியை மாற்றிருக்காங்க, ஆட்சியாளர்கள் ஊழல் பண்ணாங்களா, இல்லை ஏற்கனவே மாற்றவே முடியாத அதிகாரிகள் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இப்போ அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்க, ஆட்சியாளர்கள் மேலே பிரச்சனை இல்லைன்னா இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும்? உங்கள் 5 வருஷத்தில் அந்த அதிகாரிகளை கடுமையாக நடவடிக்கை எடுத்து மாற்றணும். இல்லை ஆட்சியில் இருந்தவங்க ஊழல் பண்ணாங்கன்னா நீங்கள் தான் ஆட்சி மாறிட்டீங்கல்ல. இந்த ரெண்டும் இல்லாமல் அந்த அதிகாரிகள் அப்படியே இருப்பாங்க. ப்ரைவேட்டை லாப அடிப்படையில் உள்ளே கொண்டு வரேன்னா ஊழல் பண்ண அதிகாரிகள் இந்த தனியார் உள்ளே வந்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டு கூடுதலாக தானே ஊழல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அரசு துறையில் பிஎஸ்என்எல் இருந்த வரைக்கும் இப்போ நீங்கள் 2G 3Gன்னு வரும்போது ஒரு ஊழல் முறைகேட்டுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எப்போ வந்து 10க்கும் மேற்பட்ட தனியார் துறைக்கு முதலில் வருபவருக்கே முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கே ஊழல் குற்றச்சாட்டு வந்துருச்சு. நீங்கள் கடந்த காலத்தில் நான் வந்து 2G மட்டும் பேசலை, ஊழல் குற்றச்சாட்டு வந்த எல்லா சம்பவத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் உள்ளே போய் தனக்கான வாய்ப்புக்கு யாரையாவது பார்த்து தன் வசப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணது தான் நடந்திருக்கு. அப்போ அரசு துறையிலே ஒரு விஷயம் இருக்கும்போது லீக்கேஜை நீங்கள் அடைக்க முடியும். நீங்கள் தனியாருக்கு விட்டுட்டா ஊழல் போயிடும்னு சொல்கிறது, அப்போ தனியாருக்கு விட்டால் மற்றதுலாம் ஊழல் இல்லாமல் இருந்திருக்கணும். அப்படி தானே வரணும். அப்படி இல்லைங்க, அனுபவம் அதை காட்டலையே. ஸோ எனக்கு என்னென்னா, எந்தெந்த துறையிலலாம் நீங்கள் இப்போ ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு வரீங்களோ அதை அரசு நல்ல முறையில் செயல்படுத்துவது தான் ஒரு நிர்வாகத்துக்கான இதாக வரும். இப்போ விமானத்துறையை ஒன்றிய அரசு தனியார் கொடுத்துருச்சு, விமான கட்டணம் எங்கேயோ போயிடுச்சு. அப்போ குறிப்பிட்ட துறையில் அரசுக்கு பிடிமானமே இல்லைன்னா அது சாதாரண மக்களுக்கு நெருக்கமாகவே இருக்காது. தாவேக்கா அரசு மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே எங்களுக்கு கடன் சுமை அதிகமா இருக்கு, கடந்த காலத்துல வாங்கி வச்சுட்டு போட கடன் அதிகமா இருக்கு. ஸோ கடன் அதிகமா இருக்கிறதுனால எங்களால சம்பளம் கொடுத்து ஒரு அரசு அதிகாரிகளை நியமிச்சு நிர்வாகம் பண்ண முடியல. பிரைவேட்னா நாங்க மெயின்டெனன்ஸ் காசு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கு, அதனால நாங்க பிரைவேட் செட் போறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம திரும்ப கேட்கணும், பிரைவேட் கிட்ட கொடுத்தோடனே ஒரு குறிப்பிட்ட துறையில் குறிப்பிட்ட இப்போ பஸ்ஸை தனியார் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். பஸ்ஸை ஓட்டுறவரும் கண்டக்டரும் அவர் தான், நம்ம சாதாரண மனுஷங்க தானே. அப்போ அவர் லாபமும் எடுத்துக்குவார், அந்த வண்டியும் ஓடணும். இப்போ அரசுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவோட முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 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 மொத்த காசும் யார்கிட்டருந்து எடுக்கப்படும்? ரெகுலராக நம்ம யார் உழைக்கிறாங்களோ அவங்ககிட்டேருந்து எடுக்கப்படும். அப்போ அவருக்கு நிரந்தரமான வேலை கிடையாதுங்கிறது தான் அரசு பணத்தில் தனியாருக்கு லாபம், மக்களுக்கு நிரந்தரமற்ற வேலை, நீங்கள் மக்களுக்கு சேவை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. இது எவ்வளோ தரமான சேவையாக இருந்துடும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்கிட்ட கடன் அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு இந்த சம்பளத்தை கொடுக்க முடியலன்னு சொன்னால், அப்போ இந்தியாவிலேயோ அல்லது உலகம் முழுக்கையோ ஏதாவது ஒரு அரசாங்கம் கடன் இல்லாமல் நடக்கணும். அப்படி கிடையாது. இன்னொன்று, போன 5 வருஷம் ஒரு ஆட்சி கடன் வாங்கி வச்சது, அந்த ஆட்சியுடைய கடனை இந்த 5 வருஷத்தில் நம்ம செலுத்துகிறோம்னா இது வந்து அந்த ஆட்சி வாங்கினது இந்த ஆட்சி வாங்கினதுன்னு இல்லை. நமக்கு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ரெஜிம் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. எவ்வளோ கடன் வாங்கலாம், எந்த ஜிடிபி இருந்தால் கடன் வாங்கலாம். அப்போ தமிழ்நாட்டுடைய பல்வேறு வளர்ச்சிகள் இந்த கடன் உள்ளிட்ட விஷயங்களால் தான் சாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ எங்கே முறைகேடு நடந்ததோ அதை தடுத்தீங்கன்னா, இல்லை எங்கே முறையாக வரி வசூல் பண்ணுமோ அதை செஞ்சீங்கன்னா, நீங்கள் வந்து கடனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கடனையும் திருப்பி கட்டலாம், நீங்கள் உங்களோட அன்றாட வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கடனை ஒரு காரணமாக சொல்லும்போது எனக்கு திருப்பி எங்கே கேள்வி வருதுன்னா, இந்த கடன் எப்பெல்லாம் வாங்கணும், எதுக்கெல்லாம் வாங்கணும்னு கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும்ல. ஒன்றும் இல்லை, கொரோனா காலத்தில் யாருமே வேலைக்கு போகல, அரசு தான் மருத்துவ சேவையை முழுமையாக கொடுக்க வேண்டியிருந்தது, உணவு கொடுக்க வேண்டியிருந்தது, நம்ம தனிமைப்படுத்தி வைக்கப்பட்ட காலத்தை வந்து பராமரிக்க வேண்டியிருந்தது. பல்வேறு கல்லூரிகளில் பலரும் தங்கணும், நம்ம எல்லாருக்குமே அனுபவம் இருக்குது. இதுக்கு அரசு எங்கேருந்து காசு எடுத்து செலவு பண்ணியிருக்கோம்? அந்த காலகட்டத்தில் நிறைய கடன் வாங்கியிருந்தோம், அந்த காலகட்டத்தில் தடுப்பூசி போட்டோம். இதெல்லாம் வந்து முதலீடு. ஏன்னா அதனால தான் உலகமே கொரோனாவிலேருந்து மீண்டுச்சு. முதலீடுன்னு நம்ம எழுதுறதில்லை. இப்போ உதாரணத்துக்கு மருத்துவர்களுக்காக நம்ம செலவு பண்ணுறோம், மருத்துவ கல்லூரி மருத்துவர்களுக்கு கொடுக்குற சம்பளம், கல்லூரி கட்டுனா கட்டட செலவை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சொல்லி கொடுக்குற டீச்சருக்கான செலவை ஊதிய செலவில் சேர்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு பொருத்தமான மருத்துவரை இந்தியாவிலேயே உருவாக்குறதுக்கு இந்தியா எவ்வளோ கோடி செலவு பண்ணுது? அந்த மருத்துவர் இருக்கிறதுனால நிறைய நோய்கள்லேருந்து நம்ம சீக்கிரம் தப்பிச்சுக்கிறோம். அப்போ நம்ம வந்து மனித வளத்தில் முன்னேறோம். தமிழ்நாடு மனித வளத்தில் முன்னேறி இருக்கு. அது காரணம் நம்ம கல்வியிலையும் மருத்துவத்திலையும் செலவு பண்ண ஊதிய பணம்.
ஆனால் ஊதியத்தை நம்ம என்னவா காட்டுறோம்? முதலீடு அல்லாத ஒரு ஊதிய செலவாக காட்டுறோம். நான் அதை தான் பார்க்குறேன். நம்ம பார்வையை தான் மாற்றணுமே தவிர நம்ம மக்களை ஏமாற்றக்கூடாது. சரி, இப்படி நீங்க விளக்கம் கொடுத்தாலுமே தாவேக்கா தரப்புல இருந்து கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, 50 வருஷத்துக்கு கடனை குறைக்க முடியாது, அதனால நாங்க சொன்ன சில தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமானே எங்களுக்கு தெரியாது, அப்படிதானே தொடர்ச்சியா வச்சுட்டு வந்திருக்காங்க. முதல் இதுக்கு விஷயம் என்ன வந்து காரணமா இருக்கலாம்? இந்த தேர்தல் வாக்குறுதிகளின் மேலே தேர்தல் நடந்துச்சாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அவ்வளவு வலியுறுத்தி தேர்தல் வாக்குறுதிகளை முன் வச்சாங்களான்னு. ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். இப்போ கஜானா காலிங்கிற ஆர்கியூமெண்ட்டை இதற்கு முன்னால் ஏதாவது ஒரு சிஎம் வைக்கலையான்னு பாருங்கள். கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்போ இதை வேற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல, அவங்க வச்சாலுமே இவங்க மாற்றத்திற்கானவங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்ப ஏன் தொடர்ச்சியா வைக்கணும்னு ஒரு காரணம் இருக்கும்ல? ஏன்னா அது பழைய பாதையில தான் போய்கிட்டு இருக்காங்கிறதுனால தான். எந்த விதத்தில் கலைஞர் ஆட்சியிலிருந்து, ஜெயலலிதா அவங்க ஆட்சியிலிருந்து, ஸ்டாலின் அவர் ஆட்சியிலிருந்து விஜய் அவர் ஆட்சி மாறிட போகுது? பிகாஸ் நீங்கள் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய அடிப்படை கொள்கை என்னவா இருக்கணும்? வேலை வாய்ப்பை உருவாக்குறதுல ஏதாவது ஒரு ரெவல்யூஷனரி ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்யணும். காலி பணியிடங்களை நிரப்புறதுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை விஜய் செய்யணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் தரமான கல்வியை உறுதி செய்கிறதுல உயர்கல்வி நிறுவனத்திலையும் பள்ளிக்கல்வித்துறையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நம்ம செய்யணும். நம்முடைய பல்கலைக்கழகங்களை மேம்படுத்துறதுக்கு போதுமான பேராசிரியர்கள் நியமிக்கணும். நமக்கு தேவையான ஆராய்ச்சிகளை முன்னெடுப்பதற்கு அரசு முதலீடு செய்யணும். இதையெல்லாம் விஜய் செய்யலைன்னா விஜய் தன்னை வந்து ஒரு மாற்றுன்னு கருதிக்க முடியாது. அவர் அஃப்கோர்ஸ் நிறைய சிஎம்லாம் அவர் ஒரு சிஎம்மாக இருக்கலாம், அவர் மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் கொள்கை அளவில் மாற்றுனா என்னுடைய இளைஞர்களுக்கு, என்னுடைய இளம்பெண்களுக்கு இவர் என்ன செஞ்சாருங்கிற கேள்வி தான் நான் பார்ப்பேன். வேலைங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. நல்லா படிச்சிருக்காங்க, பாதுகாப்பான வேலை இல்லை, முறையான சம்பளத்தில் வேலை இல்லை. பொதுவாக வேலை கிடைக்குது, ஆனால் முறையான சம்பளத்தில் வேலையும் சமூக பாதுகாப்போட வேலையும் நிரந்தர வேலையும் வேணும்னா நீங்கள் அரசு துறையை தான் வலுப்படுத்தணும். இதில் கொடுக்குற இந்த சம்பள செலவை நீங்கள் செலவாக பார்க்கக்கூடாது, திரும்ப வரும். நீங்கள் பெரிய பணக்காரங்களுக்கு கொடுக்குற சலுகையை போல் அல்ல சாதாரண மக்களுக்கு கொடுக்குற ஊதியம். அது திரும்ப செலவாகும், அது உங்களுக்கு வரியாக வரும், வேற வருமானமாக வரும். ஆனால் இந்த பார்வையே உங்கள் பட்ஜெட்டில் இல்லை. எனக்கு மரிய வில்சன் இங்கிலீஷில் பேசினாரா, தமிழில் பேசினாரா, அப்புறம் மன்னிப்பு கேட்டாரா, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மரிய வில்சன் முன் வச்ச நிதிநிலை அறிக்கையுடைய அடிப்படை கொள்கை என்ன, அது எனக்கு முக்கியம். ஸோ இந்த விவாதத்தை வந்து நாங்கள் முன்வைக்கிறோம்னா இதை நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கே புரிய வைக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நாங்கள் நிதானமாக இந்த ஆட்சியை வந்து விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிச்சுட்டு, பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டிட்டு, ஆனால் தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசுகிறோம். ஏன்னா ஒரு அடிப்படை மாற்றம் தேவைப்படுது. மக்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, ஓகே. ஆனால் விரக்தியில் நீங்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. எது வேணுமோ அதை சூஸ் பண்ணணும். இந்த கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு விஜய் ஆட்சி இந்த கிளாரிட்டியை தான் பெற்றுக்கொள்வதற்கும் முயற்சி பண்ணணும். கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து முயற்சிக்கும். அதே மாதிரி இப்போ வரின்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தா சொத்து வரி சில இடங்கள்ல உயர்ந்திருக்கிற மாதிரி சோஷியல் மீடியால பலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. மின் கட்டணமுமே ஒவ்வொருத்தருக்கும் 2000 ரூபாய் கட்டிட்டு இருந்தவங்களுக்கு 4000, 10,000, 40,000 வரைக்கும் கூட வந்த மாதிரியான செய்திகளை கூட பார்க்க முடியுது. என்னதான் பிரச்சனை போய் இல்லை, நான் மின் கட்டணத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். நம்ம ஆரம்பத்தில் வந்து மீட்டர் ரீடிங்கை நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு மீட்டர் ரீடிங்கை ஆன்லைன் மூலமாக எடுக்கிற ஒரு முறை வருது. இதில் வந்து ஃப்ராடு நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் ரீடிங் எடுக்கிறீங்கிறது ஸ்லாப் சிஸ்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லாப் சிஸ்டத்தை மாற்றி அமைக்கணும். மாத வாரியாக மின் கணக்கெடுப்பு என்பதை உறுதிப்படுத்தணும். டிஜிட்டல் முறைன்னு வரும்போது வெளிப்படைத்தன்மை அதுக்கு பின்னால் போயிடுது. வெளிப்படைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தடவை அவங்க டேரிஃபை மாற்றலை, ஆனால் கணக்கெடுத்த காலத்தில் நடந்த முறைகேடு தான் மின் கட்டணத்தில் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்து போகிறோன்னு சொல்லி அது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாயிடும். ஏன்னா நீங்கள் வந்து மக்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுறோம். ஃபோனில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு காலுக்கு இவ்வளோ ரூபா, ஒரு காலுக்கு இவ்வளோ ரூபான்னு வரும்போது எவ்ரி மினிட் நமக்கு மெசேஜ் வரணும்ல, அது ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது இல்லை. அது மாதிரி மின் பயன்பாட்டில் ஒரு வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தணும்னா நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்கேருந்து வேணால் அந்த மீட்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதில் ஒரு அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த டெக்னாலஜியை ஓப்பன் பண்ணாமல் தொழில்நுட்ப அறிவு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும் அதை பரிசோதிக்க முடியுங்கிற ஒரு ஓப்பன்னஸ் இல்லாமல் அந்த டெக்னாலஜி நீங்கள் கொண்டு வர முடியாது. எங்கிருந்து வேணால் மேனிப்புலேட் பண்ண முடியுங்கிற சிக்கல் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மின்சார கட்டணம் மட்டும் இல்லை, சொத்து வரி எல்லாத்துலேயுமே கொள்கை ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இது எல்லாமே ஒன்றிய அரசு ஏற்கனவே சில விதிகள் போட்டிருக்காங்க. அது உதய் மின் திட்டத்தில் வந்ததாக இருக்கலாம், அல்லது சொத்து வரி உயர்வில் வருஷம் வருஷம் உயர்த்தணும்.
அது எப்படி வருஷம் வருஷம் உயர்த்தணும்னு ஒரு அரசு கொள்கை முடிவு எடுக்க முடியும்? அப்போ ஒன்றிய அரசு அதை திணிக்குது. நீங்க ஒன்றிய அரசு திணிப்பதை எதிர்ப்போன்னு சொல்லிதானே சட்டமன்றத்திலேயே நிர்மல்குமார் சொன்னாரு. கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்களே. இல்ல அது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசு இந்த திணிக்கிறதை இந்த வருஷம் நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு நிர்மல்குமார் பேசினாரு. அது வரவேற்கிறோம். ஆனா அதை நீங்க எதிர்த்து நீங்க செயல்படும் போது மக்களுக்கு நம்பகத்தன்மை வரணும்ல. அப்ப இந்த ரீடிங்ல வர பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா, நீ எதிர்க்கிறியா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரீடிங்ல நம்பர் அதிகமா வருது இல்ல, எனக்கு நான் அதிகமா கட்ட வேண்டியிருக்குல்ல. அப்ப இந்த விஷயத்துல இன்னும் வெளிப்படைத்தன்மை தேவைப்படுது. ஒண்ணு, சொத்து வரி உயர்வுல வருஷம் உயர்த்துவாங்கிற முடிவே தப்புங்க. அது உள்ளாட்சியில 2-3 பிரச்சனை இருக்கு. இது சொத்து வரி மட்டும் இல்ல. நீங்க சேலத்துல சூயஸ்ன்னு சொல்லி தனியார் மூலமா தண்ணீர் விநியோகம் செய்யறாங்க. அது ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல வருது. நாங்களே எதிர்த்து போராடுறோம். திமுக ஆட்சிக்கு வருது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கொள்கையில மாற்றம் இல்லை. இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு வருது, சேலத்தில் அது வருதுன்னா தனியார் மையம், அதுவும் குறிப்பாக அடிப்படையாக தண்ணீர், கழிவு, இதுல எல்லாம் தனியார் உட்கார்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? ஏற்கனவே இதெல்லாம் திறமையாக உள்ளாட்சித்துறையில் இருக்கிற ஊழியர்கள் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அவங்க எதுக்கு போராடுறாங்கன்னா, அடிப்படை சம்பளம் கொடுங்கன்னு போராடிட்டு இருக்காங்க. சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் எடுத்து தனியாருக்கு கொடுத்து அந்த தனியார் 10,000-12,000 செலவுக்கு அதே தொழிலாளி வச்சு சுரண்டுறாங்க. அப்போ அந்த தொழிலாளி போராட்ட காலத்துக்கு திரும்ப வராது. நீ கோடிக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு லாபம் கொடுக்க முடியும்னா இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாமே. ஸோ இந்த கேள்வி எல்லாமே இந்த உள்ளாட்சி பிரச்சனைலாம் வருது. அதனால தான் சொன்னேன், கொள்கை ரீதியான மாற்றம் என்பதை நாம் போராடித்தான் பெற முடியும். அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். தாவேகா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சூயஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்களை தானே இவங்க பண்றாங்க. அப்படி இருந்துமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியான கட்சிகள் ஏன் எதிர்ப்பு குரல் எழுப்பல? இல்லை, மக்களுக்கு தேவையானதை தான் அவங்க செய்கிறாங்கன்னா, மக்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்குமோ அப்படியும் செய்யணும். இப்போ ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தில் கேரள அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தது. ஏன்னா ஒன்றிய அரசு அது நிர்பந்திக்குது. அப்போ கேரள அரசு என்ன முடிவு எடுத்ததுன்னா, எங்கள் வழிமுறையில் நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். ஏன்னா ஸ்மார்ட் மீட்டருங்கிற டெக்னாலஜி வேணும். ஆனால் அதில் அதானியவோ அம்பானியவோ உள்ளே விடும்போது அதில் ப்ராப்ளம் வருது. அப்போ அந்த முறையை மாற்றி நாங்கள் எங்கள் முறையில் செயல்படுத்திக்கிறோம் அப்படின்னு கேரள அரசு ஒரு முடிவு எடுத்தது. ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா, வெறும் மீட்டர் மட்டும் வரல, அந்த மீட்டரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு வேணுங்கிறப்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சுன்னா கரண்ட்டு போயிடும். இந்த முறையை நோக்கி மாறுவதற்கான ஒரு கொள்கை ரீதியான அழுத்தம் ஒன்றிய அரசுகிட்ட இருந்து வந்துச்சு. இப்போ ஒன்றிய அரசின் அழுத்தத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தாவேக கொஞ்சம் தயங்குறாங்களோ? இல்ல, அது இந்த ஒரு இஷ்யூல நான் பார்க்கல. நீங்க ஒரு விஷயம் தனியார் மையம், தாராளமய கொள்கை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஒன்றிய அரசை பொருளாதார கொள்கைகளை எதிர்க்க மாட்டீங்க. இப்போ 12 மணி நேர வேலையை திமுக அரசு கொண்டு வரும்போது ஒன்றிய அரசு அப்பதான் அதை சட்டமாக்கிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணிட்டாங்க. நாங்க எதிர்த்து போராடி தான் நிறுத்த முடிஞ்சது. அதே தான் தனியார் மைய கொள்கையை தாவேக ஆதரிச்சதுன்னா அது பிஜேபி சொல்லணும்னு இல்லை, இவங்களே வேகமாக கொண்டு வந்துருவாங்க. இப்போ தாவேக எதில் நான் ஒன்றிய அரசு எதிர்க்கிறதுல உறுதியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன்னா, மதசார்பின்மை கொள்கையிலையாவது நீங்கள் உறுதியாக இருக்கணும். இப்போ அதில் தான் இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இப்போ எஃப்சிஆர்ஏ பிரச்சனை வருது. குறிப்பாக சிறுபான்மை கல்வி நிறுவனங்களும் அவர்களுடைய சொத்துக்களும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகளும் கடுமையாக பாதிக்கப்பட போகிற ஒரு பிரச்சனை அது. ஆனால் அதில் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? இந்த மசோதா ராஜ்மோகன் தாக்கல் பண்ணியிருக்காரு சட்டமன்றத்தில். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எஃப்சிஆர்ஏ மாதிரி விஷயங்கள் வரும்போது வெறுமனே நீங்கள் ஆட்சியை வச்சுட்டு மட்டுமல்ல, மக்களுக்கே இதனுடைய அபாயத்தை உணர்த்தணும். மக்களோட ஆதரவு இல்லாமல் நீங்கள் எதிர்க்க முடியாது. நீட் எதிர்ப்புலேயும் அதுதான். நான் என்ன பார்க்குறேன், காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு வெற்றியை சாதிக்குது. தமிழ்நாடு அதை விட முன்னேறிய ஒரு கொள்கையை வச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு, மிகப்பெரிய ஆதரவும் நம்ம களத்தில் இருக்குது. ஆனால் போராட்டத்தோடு இணைக்காத காரணத்தினால தமிழ்நாடு முன்னேறவே முடியல. நீங்கள் நமக்கு சம்மந்தமே இல்லாத வட மாநிலங்களில் ஒரு போராட்டத்தை நடத்தி தர்மேந்திர பிரதான் ராஜினாமாங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கோரிக்கையை ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம நீட்டு விலக்கு வேணுங்கிறோம். நீட்டுடைய அத்தனை முறைகேடுகளும் முன்னமே உணர்ந்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இதில் மாற்றுக்கிறது இல்லை. எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு. ஆனால் நம்ம போராட்ட காலத்துக்கு வரல, நம்ம இணைக்கலை. இப்போ மதசார்பின்மை கொள்கைன்னு வரும்போது பிஜேபி எதிர்ப்பது மட்டுமல்ல, மதசார்பின்மையை நிலைநாட்டுற விதமாகவும், எங்கெல்லாம் கலவரம் தூண்டுற முயற்சி நடக்குதோ அங்கெல்லாம் மக்கள் ஒற்றுமையை முன்வைக்கிற விதமாகவும் செயல்பாடுகளில் ஒற்றுமையை காட்டணும். இப்போ அந்த இடத்துல தாவேகா இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நான் இன்னுமே சொல்லுவேன், திமுக செய்கிறது போதாது,
அதிமுக ரொம்பவே பலவீனமான நிலைமையில கரைஞ்சு போய் நிற்கிது. இது எல்லா அபாயமும் நமக்கு இருக்குது. இந்த அபாயகரமான சூழலில் பிஜேபியை குறைத்து மதிப்பிடுவது போல இங்கே உள்ளுக்குள்ளே சண்டையாக இதை மாற்றிடக்கூடாது. பிஜேபி ஒன்றிய ஆட்சியில் இருக்குது, எல்லா நிர்வாகத்திலும் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுது. அது குடியுரிமை சட்ட மசோதா விஷயத்திலையும் தமிழர்கள் உள்ளடக்கப்படலை. இன்னைக்கு இது எஸ்ஐஆர் விஷயத்திலையும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கான வாய்ப்பு ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி பாஸ்போர்ட் குடியுரிமை சான்று இல்லை, இது ஒரு பிரச்சனை இருக்குது. எஃப்சிஆர்ஏ மசோதாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு இன்னும் ஆபத்து இருக்குது. அது இல்லாமல் தமிழ் மொழி சார்ந்து, தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் சார்ந்து, தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், பல விஷயங்களில் நமக்கு பின்னடைவு இருக்குது. இதெல்லாம் எதிர்த்து பாஜக எதிர்த்து தான் கேள்வி கேட்டாகணும், இல்லைன்னா நமக்கு வேலை நடக்காது. அப்போ பாஜக எதிர்ப்புங்கிறத இந்த காலகட்டம் ரொம்ப கூர்மையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா என்னென்னா தாவேக்காவா திமுகவா, தாவேக்காவா திமுகவா அதிமுகவா, இப்படியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய ஆட்சி இருக்குது, ஒன்றிய ஆட்சியில் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி குவிஞ்சிருக்கு. நம்முடைய பல திட்டங்களை கட்டுப்படுத்துகிற இடத்துல அவங்க இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் நமக்கு இன்றைக்கும் பிரச்சனை இருக்குங்க. இந்த வருஷம் நம்ம 5000 கோடி ஒதுக்கலைன்னா நமக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளைக்கு மேலே செயல்படுத்தணுங்கிற இலக்கில் அடைய முடியாது. ஆனால் தாவேகா எல்லாத்துக்கும் திமுக மாதிரி சண்டை போட்டு ஒன்றிய அரசுகிட்ட தேவையான விஷயங்களை வாங்க முடியாது, சுமூகமாக நாங்கள் நின்று காரியத்தை சாதிச்சுக்கிறோமே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுகிட்ட சண்டை போட்டு தான் திமுக நிறையா சாதிச்சுலாம் கிடையாது. பொலிட்டிக்கல் இஷ்யூவில் சண்டை போடாமல் இருக்க முடியாது. ஏன்னா அதில் நீங்கள் சாதிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதிராக தான் அவங்க நிற்பாங்க, அவங்க கொள்கையை அவங்க மாற்றிக்க போவதில்லை. ஆனால் உங்கள் கொள்கையை உங்கள் மக்கள்கிட்ட வெளிப்படுத்தணும்னா நீங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும். பொலிட்டிக்கல் இஷ்யூவில் சொல்கிறேன். பல கொள்கைகளில் இப்போ மத நல்லிணக்க விஷயத்தில் இது மத வெறியை கலப்புற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அவங்கள விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் வந்து குலாவரேன்னு சொல்லிட்டு. ஆனால் பொருளாதார கொள்கை விஷயத்தில் நான் வரி கொடுக்குறேன், என் உரிமையை தான் கேட்குறேன். இந்த உரிமையை கேட்குறதுக்கு அரசமைப்பு சட்டப்படி ஒரு மாநிலத்துக்கு என்னென்ன வழிமுறை இருக்கோ அந்த வழிமுறையில் போராடணும். அரசமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை தான். அப்போ இதில் தான் தாவேக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கொஞ்சம் சுமூகமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சுமூகம்னா என்ன? உங்கள் உரிமை மறுக்கப்படும் போது நீங்கள் எப்படி சுமூகமாக இருப்பீங்க? ஸோ உங்கள் முறையில் கேள்வி கேளுங்க, லெட்ஸ் சி பார்ப்போம். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் நிறையா அறிவிச்சிருக்கீங்க, ஆனால் பலதில் வந்து டைடு ஃபண்ட் இருக்குது, பலதில் ஒன்றிய அரசுடைய நிதி இருக்குது. அதை நம்ம காலம் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இது இடைக்கால பட்ஜெட்டு, கண்டிப்பாக காலம் கொடுத்து பார்ப்போம். ஆனால் ஒரு மாநில உரிமை என்பது தொடர்ந்து பறிக்கப்படுற காலத்தில் நம்ம இருக்கோம். அதை தாவேக்கா ஒத்துக்குதோ இல்லையோ, திமுக அதை விட்டுட்டு தாவேக்கா சண்டையை நடத்த போகிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற சவால் முடியல. நமக்கு நிதி பிரச்சனையிலையும் அதிகார பங்கீட்டிலையும் கல்வி உரிமையிலையும் ஏற்கனவே ஆன எல்லா டேமேஜும் இன்னும் தொடருது. அப்போ இது போராடி தான் ஜெயிக்க முடியும். ஒரு கட்சியாக போராடுங்க, இல்லை எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். அதுக்காக தான் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துங்க. பல்வேறு பிரச்சனைகளில் கேட்குறோம். டீலிமிட்டேஷன் பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை தான். ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை விஜய் நடத்துகிறாரு? அந்த அனைத்து கட்சி கூட்டமோ அல்லது சட்டமன்றத்தில் நிறைவேற்றின தீர்மானமோ சுமூக உறவா? சண்டை தானே அது. ஸோ சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த சண்டையை தான் போடுறீங்க. ஆனால் அதை வெளிப்படையாக நீங்கள் சொல்லணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். நம்மளை விட மாட்டேங்கிறாங்க, நம்ம விட மாட்டோம், நம்ம சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி இப்போ சமீபமாக கோவையில் போதைப்பொருள் பயன்படுத்தினாங்கன்னு ஒரு மாணவன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக அந்த மாணவனை இப்போ ஒரு கும்பல் அடிச்சு கொண்டிருக்காங்க. அமுதன்கிற மாணவன் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரோட தாய் கூட கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. ஆனால் இதுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து 2 பேருக்கு இடையில கோஷ்டி முதல்னால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு, இது வந்து அந்த மாணவன் பாதிக்கப்பட்ட மாதிரி எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு வாதம் வைக்கிறாங்களே. இல்லை, நான் சட்டமன்றத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதை வந்து ஒரு கவனஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்தார். இன்னும் பல கட்சிகளும் அதில் பேச தொடங்கினாங்க. ஆனால் சட்டமன்றத்துடைய பேரவைத் தலைவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம வந்து இதை விவாத பொருளாக இப்போ எடுக்க வேண்டாம், நம்ம மண்டே எடுத்துக்கலாம், அரசு தரப்பில் தயாராகிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அது நியாயம். அரசு தரப்பில் தயாராகிறதுனா என்ன? குற்றவாளி யார், நடந்த சம்பவம் என்ன, அதோட உண்மை என்னங்கிறத சட்டமன்றத்துக்கு சொல்லணும், அதுதான் தயாராகிறது. ஆனால் அதுக்கு இடையில எந்திரிச்சு அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது சரியில்லை. நீங்கள் விவாதத்துக்கு எடுக்கப்படாத ஒரு பொருளில் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன்னு சொன்னால் அது விமர்சனம் தான் ஆகும். இப்போ இன்னொன்று, அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த துறைக்கு சட்டம் ஒழுங்குக்கான அமைச்சர் முதலமைச்சர் அவர் இருந்துச்சு பேசியிருப்பார்ல. அப்போது ராஜ்மோகன் பேசியிருக்கிறதுங்கிறது இமீடியட்டாக அவருக்கு கிடைச்ச தகவலாக இருக்கலாம். அவர் அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் பேசுனது ஒரு தேவையில்லாத விவாதத்தை தான் உருவாக்கியிருக்கு. இப்போவும் எனக்கு தெரியாது அந்த கொலையில் பின்னணியில் என்ன நடந்ததுன்னு. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லலாம்,
தமிழ்நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் கலாச்சாரம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதை எதிர்த்து போராடணும்னு அரசு உண்மையிலேயே உறுதி காட்டுதுன்னா அந்த உறுதியை இப்போ காவல்துறையில் 2 கருப்பு ஆடுகள், இப்போ ஏன்னா புகார் சொன்னவரை பற்றி தகவல் வெளியில் கசிஞ்சு தானே அந்த கொலை நடக்குது, அப்படி தானே பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது அங்கே மட்டும்தான் நடக்குதுன்னு இல்லை, இப்போது பல விஷயங்கள், இப்போ ஆணவ கொலை பிரச்சனையிலையும் அது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா தஞ்சமுக வருவாங்க, தகவலை அவங்களே கசி விட்டுருவாங்க போலீஸே, அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தார் அவங்களை எங்கேயாவது அடித்து கொள்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இருக்கிற உறுதியை விடவும் இந்த மாதிரியான நீக்கு போக்கா அங்கங்கே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல இருந்தாங்கன்னா ஒரு ரிஃபார்ம் தேவைப்படுது இல்லை. தமிழ்நாட்டு காவல்துறையில் சீரியஸான சீர்திருத்தங்கள் தேவைப்படுது. முதல்வர் விஜய் அதுக்கு முன்கை எடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய அரசியல் சட்டமன்றத்தில் நீங்கள் போய் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா களத்தில் மக்களுடைய வெறுப்புக்கு தான் ஆளாவீங்க. ஸோ அதை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ சண்முகம் தோழர் சொன்னார்ல, வர்றவங்களை உட்கார வைங்க, கான்ஸ்டபிளுக்கும் மற்றவங்களுக்கும் உட்காரதுக்கு சேர் கொடுங்க, எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. சக அதிகாரிகள் சக காவலர்களை மரியாதையோடு நடத்துங்க, அப்போ தானே மக்களுக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க. இந்த பேசிக்கான ரிஃபார்மே இன்னைக்கு காவல்துறையில் தேவைப்படுது. ஸோ இந்த கோவையில் நடந்திருக்கிற குற்றமும் இந்த பார்வையோடு தான் நம்ம பார்க்கணும். அஃப்கோர்ஸ் அந்த மாணவருக்கு என்ன நடந்ததுங்கிறத இனிமேல் விசாரணையில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் தான் நமக்கு தெரியும். ஆனால் முறையான விசாரணை நடக்கணும் இல்லை. ஒருவேளை காவல்துறை கை அங்கே இருக்குன்னா இப்போ நம்ம அடுத்தது சிபிசிஐடியோ சிபிஐ விசாரணையோ கேட்க வேண்டிய இடத்துக்கும் போகலாம். பட் அது அங்கே லோக்கலில் அந்த பிரச்சனையை அணுகக்கூடியவர்கள் தான் பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க ராஜ்மோகன் இந்த மாதிரி சர்ச்சைக்குரியவைகளை பேசினாரு. ஆனால் அதே ராஜ்மோகன் தான் மாணவர்கள் களத்தில் இறங்கி நீட்டுக்கு எதிராக போராடும் போது யாரோ தூண்டி விட்டு போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாரு. இதுக்காக இப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்கணும்? இல்லை, முதல் விஷயம் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தை சில நாட்கள் தாவேகா அரசு கையாண்ட முறை ரொம்ப தவறு ஆரம்பத்தில். அதற்கு பிறகு அவங்க ஒத்துழைச்சாங்க வேற. ஆனால் தொடக்கத்தில் ஒன்றிய அரசு ஒரு கடுமையான தாக்குதலை மாணவர்கள் மேலே செலுத்தும் போது களத்துக்கு வரக்கூடிய மாணவர்களை தமிழ்நாடு அரசு எப்படி நடத்துச்சுன்னு பார்த்தா மோசமாக நடத்துச்சு. இது ஏதோ நான் தான் விமர்சிக்கணும்னு இல்லை, தாவேகாவை ஆதரிக்கிற விஜயை ரொம்ப விரும்புகிற மாணவர்களே இந்த பிரச்சனையில் காவல்துறை நடந்து கொண்ட விதம், அவங்க பயன்படுத்திய சில முறைகள்லாம் ரொம்ப அருவருப்பானதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து பேசினோம், போராட்டம் இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது, வெற்றி அடைந்தது. இங்கே தமிழ்நாட்டில் ராஜ்மோகனே போராட்ட காலத்துக்கு பேசினார். ஆனால் இப்போ அங்கே பேசும்போது அவருக்கு எதிராக சில பேர் கூச்சலிடுறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் உடனே அதை என்ன பண்ணுறாரு, ஆஸ் யூஸ்வல் அது சதி, எனக்கு எதிரிகள் சொல்லிட்டாங்க. நீங்கள் போராட்ட காலத்துக்கு ஒருவேளை கடந்த ஆட்சியில் நீங்கள் சில போராட்ட காலத்துக்கு போனீங்க, நீங்கள் போனதை சதின்னு சொல்லி மற்றவங்க பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? உதாரணத்துக்கு தூய்மை பணியாளர் போராட்டம் சென்னையில் மையத்தில் நடந்தது, தாவேகா தலைவர்கள் போலையா? அதை சதின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? ஆனால் போகிறது அரசியல் செயல்பாடு. எல்லாருமே உங்கள் எதிர்த்து அப்படி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு கம்ஃபர்டாகவே இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஜனநாயகவாதியாக இருக்க முடியாது. அப்போ அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு அமைச்சராக எல்லோருக்குமானவராக பேசணும். மற்றபடி நீங்கள் உங்கள் எதிர்ப்பு குரல் வந்தாலே ஐயோன்னு பதட்டமாகறதெல்லாம் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நிறைய பேர் பார்த்துட்டோமே, நீங்கள் அதில் இன்னொருத்தர் தானே. மாற்றமாக இருக்கணும்னு உண்மையிலேயே கவலைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொல்கிறதை கேளுங்க. இல்லை நாங்கள் இன்னொரு ஆட்சியாளராக தான் இருக்கணும்னா இருந்துட்டு போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. தமிழக பெண்களுக்கு ஒரு அண்ணனா, தம்பியா, அப்பாவா எல்லாமாவும் இருப்பேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தாரு. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை திறக்கிறதுக்காக சிங்கப்பெண் படை கூட போட்டாரு. ஆனா இப்போ ஸ்ரீவைகுண்டம் இஷ்யூவில் அந்த எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைகள் கிளம்பினப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அவர் மேல ஆதாரங்கள் ப்ரூவ் பண்ணப்பட்டா அப்புறம் வேணா நடவடிக்கை எடுக்கலாங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது இப்போ புது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்லை, இதில் நம்ம கொஞ்சம் மாறலாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ கொள்கை ரீதியாக பார்க்கும்போது அவர் சொல்கிறது சரிதான். ஏன்னா ஒரு நிரூபிக்கப்பட்ட குற்றம் இருந்தால் இவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டுங்கிறது வந்துருச்சுன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படியே ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டில் தண்டனைக்குரியவங்களோ நிரூபிக்கப்பட்டவங்களோ பொறுப்பில் இருக்க முடியாது. ஆனால் ஒரு கட்சிக்கு ஒரு மாரல் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பப்ளிக்காக கண்டிக்க வேண்டி இருக்குல்ல. இந்த மாதிரி உங்கள் பெயர் இதில் தொடர்பு விட்டுருக்கு, உண்மையா இல்லையாங்கிறது வேற, நீங்கள் நிரூபிக்கணும். மக்கள் மத்தியில் உங்கள் மேலே கரை இல்லை அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும். அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஒரு பயம் வருவதற்கும் மற்ற எம்எல்ஏக்களுக்கும் நாம் இந்த மாதிரி நிகழ்வுகளில் பெண்களுக்கு ஆதரவாக தான் நிற்கணும், குற்றவாளிகளோட சேர்ந்து நம்ம பேர் வருது
அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு மாறலாக ஒரு பார்ட்டி என்ன பண்ணுதுங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்தை பார்த்தோம் டெல்லியில். பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேலே குற்றமே இல்லைன்னு கூட இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லலாம். ஆனால் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம்ங்கிறது ஒரு நபருடைய போராட்டம் இல்லை. அவங்க அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க. இவர் வந்து மோசமான அணுகுமுறை, இப்போ கட்டி பிடிக்கிறது, பக்கமாக நெருக்கமாக நிற்கிறதுன்னு அவர் வந்து அந்த ரெஸ்லிங் அசோசியேஷனுக்கே ஒரு அவமான சின்னமாக தான் அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டில் ஒரு நியாயம் இருக்குன்னு நம்மளாம் நின்னோம். அதை சட்ட ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியுதாங்கிறது வேற. ஆனால் பிஜேபிகிட்ட நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? குறைந்தபட்சம் அவர் பதவி விலக வைக்கிறது அல்லது அவரை வந்து இடைநீக்கம் பண்ணுவது, இது மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எதிர்பார்த்தோம். அவங்க பண்ணலை. தமிழ்நாடு அரசு இந்த அனுபவத்திலேருந்து நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஏன்னா இப்போ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படணுமான்னு கேட்டால் அது சட்ட கேள்வி, ஓகே. ஆனால் தார்மீகம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அடிப்படையில் இந்த விமர்சனத்தை அவங்க பார்க்கணும். ஏன்னா இதோடு நிற்க போகிறது இல்லை. இப்போ பொள்ளாச்சி கேஸில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருந்தாங்க, கடுமையாக போராடணும். அப்புறம் அதிமுக வந்து அவங்க நீக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்ட வரிசையில் அவங்க பேரும் வருது. ஒருவேளை அதிகாரத்திலேயே இருக்கிற ஒருத்தர் மேலே சட்டம் இப்படி செயல்படுமா? இந்த கேள்விதான் சாதாரண மக்களுக்கு இருக்கிறது. இது ஏதோ அரசியல் ரீதியாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு இல்லை. நீங்கள் எது தரப்பில் இருக்கிறவங்கள மக்களாக பாருங்கள். ஒரு சாதாரண பெண் தாவேகாவை ஆதரித்து விஜய் என்னுடைய சொந்த சகோதரனாக பார்க்குறவராக இருக்கிறவங்களுக்கு இந்த எம்எல்ஏவை என்னுடைய பிரதிநிதியாக பார்க்க தோணுமா? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தார்மீக அடிப்படையில் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதில்ல இவங்க தவறு செய்கிறாங்கன்னு தானே வருது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கணும். மேபி இப்படி பார்க்குற மனநிலையோ சூழலோ அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இதெல்லாம் ஒரு காமன் டிஸ்கோர்ஸில் அரசியல் மேம்படுவதோடு சம்மந்தப்பட்டது. ஏன்னா இது மாதிரி நம்ம நிறைய கட்சிகளில் மோசமாக பேசுகிறவங்கள பார்க்குறோம், பெண்களை பற்றின வல்கரான கருத்து சொல்கிறவங்கள பார்க்குறோம், அதை கண்டிக்கிறோம், அதுக்கப்புறமா மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் அவங்க காலாவதி ஆகிடுவாங்க, அரசியலில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் இந்த கேள்வி எழுதுனா, சமீபமா நடந்த சட்டமன்றத்துல கூட தாவேகா எம்எல்ஏ அந்த ராக்கெட் ராஜா யானை பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கப்போ மலைவாழ் மக்கள் காட்டுக்குள்ள போய் சில விஷயங்கள் பண்றாங்க, அதனால வந்து யானைகள் கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில பேசினாரு. சிபிஐஎம் எம்எல்ஏ அதுக்கு கண்டனம் அந்த ஸ்பாட்லயே தெரிவிச்சாரு. ஸோ இப்படி எதிர்கட்சிகள் பெண்களை கொச்சப்படுத்தியோ அல்லது இந்த மாதிரி இழிவா பேசுனாங்களா உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பட் தன்னோட கட்சியை சார்ந்தவங்க இந்த மாதிரி பண்றப்போ அதை கண்டுக்காம கடந்து போறாங்களா? இல்ல, இது வந்து எதிர்கட்சிகள் பேசி உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்கல. சில சம்பவங்களில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது குறிப்பாக எம்எல்ஏக்களை கைது செய்வது, எதிர்கட்சி தலைவர்கிட்ட பேசுறது, ஓகே. பட் ஓவராலாக பார்க்கும்போது அரசு நிர்வாகத்துக்குள்ள ஆணாதிக்க போக்குங்கிறது தான் எப்போவுமே இருந்திருக்கு. எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு பார்க்கறது இல்லை. இதில் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட சம்பவத்தில் அது வந்து ஏழை மக்களுக்கு எதிரான பார்வை. ஏதோ யானையை துன்புறுத்துறதுக்கு ஏதோ வனத்துக்குள்ளே போய் மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாரு. அப்போ வனத்துக்குள்ளே இருக்கிற ஆக்கிரமிப்புகள் பற்றி என்ன பேசுவீங்க? என்னைக்காவது மலைவாழ் மக்களை யானை கொண்டு பார்த்துருக்கோமா? மலைவாழ் மக்கள் யானையோட மற்ற விஷயங்களோட ஒன்றா இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறாங்க. ஆனால் யானைகளுடைய தடத்தை தடுத்து ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்கள் இன்றைக்கும் நம்ம வந்து பேசிட்டு தானே இருக்கோம், பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அது கோயம்புத்தூரில் இருக்கலாம், அல்லது தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல இருக்கலாம். அப்போ ஆக்கிரமிப்புகளை பற்றி பேச வேண்டிய ஒரு அமைச்சர், குறிப்பாக தனியார் ரெசார்ட்டுகளை பற்றி பேச வேண்டிய ஒரு அமைச்சர் சம்மந்தமே இல்லாமல் ஏழை மக்களை பற்றி பேசுகிறாருன்னா அது அப்போ அந்த அதிகாரிகள் மட்டத்திலே அவருக்கு ஃபீடிங் அவ்வளோதான். அப்போது அரசு நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஏழை மக்கள் பற்றியும் அல்லது இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் பற்றியும் என்ன பார்வை வச்சுருக்காங்க? இப்போ இந்த அமைச்சர் அவங்களுக்கு வழிகாட்டின இனத்தை வழிகாட்டுவார். இப்போ தாவேகா அரசு வந்து இது இவருன்னு இல்லை, நான் வந்து யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அதிகாரிகள் வந்து இந்த முறையில் தான் வழிகாட்டுவாங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பும் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் அவ்வளோதான், அதிகாரிக ராஜ்யம் தான் அது. மேபி இது எல்லாமே வந்து ஒரு குறுகிய காலத்தில் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த விமர்சனங்கள் இருந்தாவது தங்களை அவங்க மாற்றிக்கணும். அதே மாதிரி இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியா தாவேகா அரசு முதலீடுகளை ஈர்க்கிறதுல கோட்டை விடுறாங்க. ஆந்திரா அதை கைப்பற்றி இருக்குது. சமீபமா கூட கோவையில ஆந்திரா முதலீட்டுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட நடத்தி முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கான வேலையை பார்த்திருக்காங்க. இப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு, ஆந்திரா
தமிழ்நாட்டுக்கு நான் தான் நிறைய முதலீடுகள் ஈர்த்தேன்னு அதிமுக சொல்கிறது, அப்புறம் அதை வந்து திமுக இல்லை நான் தான் பண்ணேன்னு சொல்கிறது, இல்லை எங்கள் காலத்தில் ஈர்க்கப்பட்ட முதலீடு தான் நீங்கள் இப்போ வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறது, இது எல்லாமே மக்களை ஏமாத்துகிற ரொம்ப மோசமான ஆர்குமெண்ட். நான் என்ன கேட்குறேன்னா, முதலீடுகள் ஈர்ப்பது, ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தோட போட்டி போடுறது, இது எல்லாம் எப்போ வந்து உங்களுக்கு யாட்ஸ்டிக்காக மாறிச்சு? நான் என்ன கேட்குறேன், குறிப்பிட்ட முதலீடு வருவதற்கு ஒரு அரசு எவ்வளவு சலுகை கொடுக்குது? எம்ஓயுன்னு சொல்கிறாங்க, அதை வெளிப்படையாக்குங்கன்னு ரொம்ப நாளாக கேட்குறோம். அதை செஞ்சீங்களா? அதிமுக ஆட்சி செஞ்சுதா? திமுக ஆட்சி செஞ்சுதா? இன்னைக்கு தாவேக்கா செய்ய போகுதா? இதுதான் என் கேள்வி. ஏன்னா அந்த எம்ஓயூவில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு எவ்வளோ ரூபாய் சலுகை கொடுத்து, எவ்வளோ வரி சலுகை கொடுத்து, எவ்வளோ குறைவான விலையில் நிலத்தை கொடுத்து, மின்சாரத்தை கொடுத்து நீங்கள் அந்த முதலீட்டை ஈர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புடைய எண்ணிக்கையை அரசு சொல்லுது, ஒவ்வொரு அரசும் சொல்லுது. ஆனால் என்னோட கேள்வி, அந்த வேலை வாய்ப்பை எத்தனை வருஷத்துக்கு உத்தரவாதப்படுத்தியிருக்கீங்க? அதில் எத்தனை வந்து நிரந்தர வேலை, எவ்வளோ கான்ட்ராக்ட் வேலை, அந்த வேலைக்கு என்ன சம்பளம், என்ன சமூக பாதுகாப்பு, இதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன மெக்கானிசம்? எந்த அரசு அதிகாரி அதை கவனிப்பார்? ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை ஒழுங்குபடுத்தி இந்திய சட்டத்தின்படி செயல்படுவதற்கு நான் உறுதிப்படுத்தினேன் என்பதோட சம்மந்தப்பட்டது இல்லையா தொழில் வருகைங்கிறது? ஒருவேளை உங்கள் சட்டத்தையே ஏற்காம 1 லட்சம் கோடி ரூபா முதலீடு உள்ள வருது, என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு வேலையே கொடுக்காம, அல்லது உங்களுக்கு கொடுத்த வேலையெல்லாம் நிரந்தரமற்ற வேலை, இல்லை ஒரு 5 வருஷம் இருந்துட்டு நம்ம நாட்டை விட்டு ஓடி போயிடுது, இதனால் என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த முதலீடுகள் விஷயத்தோட ஆர்கியூமெண்ட்டையே மாற்றணும். ஒரு அமைச்சருடைய சாதனை நிறைய முதலீடுகளை உள்ள கொண்டு வருவது மட்டும் அல்ல, எந்த முதலீடு வேணும், எது தரமான முதலீடு, இதையெல்லாம் பேசணும். இதெல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் விவாத பொருளாக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு நான் இத்தனை கோடி கொண்டு வந்தேன், நீ இத்தனை கோடி கொண்டு வந்தேன்னு ஒரு சாதனையாக கொண்டு வருது. இன்னொன்று, நம்ம வீட்டிற்கு நமக்கு வர வேண்டிய ஒரு முதலீடு வேற மாநிலத்துக்கு போயிருச்சுன்னு பதட்டத்தை உருவாக்கக்கூடாது. அது எப்படி பதட்டத்தை உருவாக்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு கேரளாவில் ஒரு முதலீடு அங்கேருந்து வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குனாங்க. கேரளா அரசு அதுக்கு மசிக்கலை. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நிறுவனம், டெக்ஸ்டைல் நிறுவனம், அவங்க கொடுக்குற சம்பளம், அவங்களுக்கு கொடுக்குற சலுகை, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேரளாவால் அந்த சலுகையை கொடுக்கவே முடியாது. ஏன்னா கேரளாவில் சாதாரண மனிதர்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு சராசரி கூலி அதிகம், கூலி குறைவான ஊரை நோக்கி அது ஓடுது. அந்த நிறுவனத்துக்கு மின்சாரத்தை மிக குறைந்த செலவுல கொடுத்து தான் அந்த நிறுவனத்தை அவங்க ஈர்க்கிறாங்க. அப்போ தாவேக அரசு முதலீடுகளை ஈர்த்தாலும் பிரச்சனை, ஈர்க்கலைனாலும் பிரச்சனை. எப்படி ஈர்க்கிறீங்கன்னா, நான் டிஸ்கோர்ஸை மாத்துங்கன்றேன். நான் உங்களோட போட்டி ஆந்திராவோட கிடையாது, உங்க போட்டி திமுக அதிமுகவோட கிடையாது. உங்களுடைய கவலை எல்லாமே எவ்வளவு கோடி வந்தது என்பதில் குவியுது. நான் என்ன கேட்குறேன், எவ்வளவு வேலை வந்தது, எவ்வளவு தரமான வேலை வந்தது, இதற்கு அரசு கொடுக்கிற செலவு எவ்வளோ, இந்த செலவுக்கு தனியார் துறை இடஒதுக்கீடு நம்ம கேட்க முடியும். சில இடங்கள்ல அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு லேண்டு கொடுத்த மக்களை பங்குதாரராக மாற்ற முடியும். அதே முதலீட்டை அரசு போட்டிருந்தா நமக்கு வேற விதமான வருமானம் வந்திருக்கும். இது எல்லாத்தையும் கணக்கில் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு டேட்டா சென்டர்களுங்க, டேட்டா சென்டர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதன் மூலமாக நிறைய நீர்நிலைகளை, நன்னீரை நீங்கள் டேட்டா சென்டர் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த நன்னீருக்கு மதிப்பே கிடையாது. டேட்டா சென்டர் வேணுமான்னு கேட்டால் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டுக்கு வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு போதுமான மின்சார உற்பத்தியோ அல்லது நன்னீரோ நம்மகிட்ட இல்லை, இப்போ வேணாம. ஆனால் இதை உறுதிப்படுத்தி ஒரு எதிர்காலத்தில் இங்கே டேட்டா சென்டர்களை நம்மளே ஏற்படுத்தணும். ஏன்னா டேட்டா சென்டர் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தில் முன்னேற முடியாது. அப்போ நமக்கு தேவைதான். ஆனால் அதுக்கு இருக்க ஒரு கொள்கை, பாலிசி நோட் தேவைப்படுது. தண்ணி எங்கேருந்து எடுப்பேன், மின்சாரம் எங்கேருந்து எடுப்பேன், இந்த ரெண்டும் அதிகமாக தேவைப்படாத புதிய தொழில்நுட்ப ஆராய்ச்சியை நான் எப்படி கொண்டு வருவேன், அது என்னுடைய முதலீட்டில் எப்படி செய்வேன், இதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து தொழில் வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் ஆய்வு பண்ணாலே அது உங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, உங்களுடைய கல்வி முன்னேற்றம், உங்களுடைய ஆராய்ச்சி துறை முன்னேற்றம், இதில் செய்கிற பொது முதலீடு இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. இப்படி பேசாமல் ஏதோ எக்ஸாம் நடக்குது, இல்லை ஏதாவது போட்டி நடக்குது, அவன் முன்னேறிட்டான், அவன் வாங்கிட்டான்ப்பா நம்மளும் வாங்கணும், இது என்னது? இது அவன் என்ன வாங்கியிருக்கான், என்ன இழந்திருக்காங்கன்னு பாருங்க. ஸோ எனக்கு என்ன பலன் என்று விவாதத்தை மாற்றுங்க. இன்னொரு மாநிலத்தோட போட்டி பண்ணாதீங்க, அது தேவையே கிடையாது. ஸோ நம்ம வந்து போட்டியிட வேண்டியது நம்முடைய சொந்த மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுங்கிறது தான். ஸோ அந்த விவாதமாக மாற்றணும்னு நினைக்கிறேன்.
இறுதியா ஒரு கேள்வி, அமைச்சர் ஆதவர்ஜுனா சட்டசபையில பேசும்போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. யாரை குறிப்பிட்டு பேசுறாரு, குறிப்பா யார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலிருந்து பிரதமருங்கிறது ரொம்ப ஹம்பக்கான ஒரு ஆர்குமெண்ட். அது அமைச்சர் ஆதவர்ஜுனா சொன்னாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னால் வந்து கமலஹாசன் வந்து வேட்டி சட்டை கட்டினவர் தான் பிரதமர் ஆகணும்னு சொன்னாலும் சரி. எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய எம்பிக்களுக்கும் நாம் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகளுக்கும் தான் முக்கியத்துவம் இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 40 எம்பி தான் நம்ம கொடுக்க முடியும், அல்லது ஒருவேளை வருங்காலத்தில் வந்து ஒரு 60 எம்பி 70 எம்பின்னு சண்டை போட்டு உயர்த்தினா கூட அவ்வளோதான் கொடுக்க முடியும்னா, ஒரு எந்த மாநிலத்தை சேர்ந்த பிரதமர்னு பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? நான் என்ன கேட்பேன்னா, அதிக நிதி அதிகாரம் நம் மாநிலத்துக்கு வரணும். மாநில உரிமை ஒரு மிக முன்னேறிய விஷயமா மாறணும். அதுதான் நம்ம விவாத பொருளாக இருக்கணும். இன்னொன்று, கூட்டு முடிவு தான் நமக்கு தேவை. ஒரு தமிழ்நாட்டுக்கான கொள்கைகள் தான் நமக்கு தேவை. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வரணும் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை வந்து என்னால் ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஜனநாயகத்தை முன்னேற்றுகிற ஆர்கியூமெண்ட்டாக பார்க்க முடியல. ஏன்னா இப்போ ஒரு சிஎம்மை சுற்றி எல்லாரும் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு சிஎம்காக எல்லாரும் ஓட்டு போட்டுறாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும், ஜெயலலிதாவாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், இப்போ மோடியாக இருக்கலாம். நம்ம வந்து ஒருத்தருக்காக ஓட்டு போட்டுடுறோம். ஆனால் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு எம்எல்ஏ தேவைப்படுது. அமைச்சராக அந்த எம்எல்ஏக்கு என்ன படிச்சிருக்காரு, என்ன பேக்ரவுண்ட், இதெல்லாம் தேவைப்படுது. அவர் அனுபவம் என்ன, பொலிட்டிக்கலாக அவர் வந்து ஒரு கவுன்சிலராக இருந்திருக்காரா, இந்த கேள்வியெல்லாம் எப்போ வருது? அவரை கொண்டே உட்கார வைக்கும்போது வருது. நான் என்ன கேட்குறேன், அரசியலில் இந்த விஷயங்களை விவாத பொருளாக்கி மக்கள் நலன், மக்களுக்கான அரசியல் என்பதை நீங்கள் விவாத பொருள் ஆக்கியிருந்தீங்கன்னா அதில் மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எப்போ பாரு தனிநபரை பேசி கடைசியில் என்ன நடந்துச்சு? அப்போ இந்தியாவுக்கு தேவை ஒரு பன்முக இந்தியாவை பாதுகாக்கிற கொள்கை மாற்றம். தமிழ்நாட்டுடைய வலிமை அதிகமாகனா தமிழ்நாட்டுக்கு அதிக எம்பிக்கள் வேணும், அது கரெக்டு. ஆனால் அந்த எம்பிக்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பிரதமரை உருவாக்க போகிறோங்கிறதுக்காக நம்ம கேட்கல. ஒரு கூட்டாட்சி முறையை, இந்தியாவுக்கான ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை, இந்தியாவை வந்து ஒரு இன்னும் அதிகாரம் பகிரப்பட்ட ஒரு நாடாக மாற்றக்கூடியது விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணணும். ஏன்னா இது வந்து பல தேசிய இனங்களை கொண்ட நாடு. ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனம் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை வச்சு பேசுறதை விடவும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியுமே, அப்படித்தானே காலகாலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிற அந்த நிலையை நோக்கி போகணும். இன்னைக்கு வெறுப்பு அரசியல் இருக்கு, அந்த வெறுப்பு அரசியல் வீழ்த்தப்படணும். இந்த விவாதம் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த லாஜிக்ல நம்ம நினைச்சாலுமே இன்னொரு பக்கம் முதலமைச்சரா விஜய் இப்ப ஆகியிருக்காரு, அவர் ஆக மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே தங்களோட கருத்துக்களை நானே சொன்னேன், தெரிவிச்சாங்க. விஜய் முதலமைச்சர் ஆக வாய்ப்பே இல்லை, அந்த ஒரு கட்சி ஜெயிக்காதுன்னு நான் நினைச்சேன். பட் இது மாறிடுச்சு. பட் என்னோட பிரச்சனை என்னன்னா, நான் பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ்னு ஒன்று கிரியேட் ஆனா அது விஜய்க்கே நல்லது இல்லாம. ஆனா தாவேகா தொண்டர்கள் நம்புறாங்களே, நீட்டை ஒழிக்கிறதுக்கு எங்க தலைவர் பிரதமராகி ஒழிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்களே. இல்லை, நான் வந்து அவங்கள குறை சொல்லலை. தனுஷுடைய ரசிகர்களும் அப்படி நம்புவாங்க, நாளைக்கு வந்து சூர்யாவுடைய ரசிகர்களும் அப்படி நம்புவாங்க, வேற யாராவதும் வந்து நம்புவாங்க. பட் நான் என்ன கேட்குறேன், ஜனநாயகத்தில் மக்கள் தானே மன்னர்கள், மக்கள் ஒரு கிள்ளுக்கிறையாக மாறிட்டாங்களே, அதை பற்றி தானே நம்ம கவலைப்படணும். அதை பேசுகிறவங்களும் தனிநபரை பேசிட்டு இருந்தால் நிலைமை என்ன ஆகுறது? தேர்தல் நேரத்தில் பேசுகிறீங்க, சட்டமன்றத்திலேயே வந்து அதை பேசிட்டு இருந்தீங்கன்னா நிலைமை என்ன வருது? இப்படி தான் நான் கவலைப்படுறேன். ஸோ மற்றபடி ஒரு ரசிகர், பல சாதாரண மக்களுக்கு பல கற்பனைகள் இருக்கும். இன்னைக்கு நைட்டு கனவு கண்டிருப்பாங்க, நாளைக்கு நான் அங்கே வந்து உட்காந்துன்னா எல்லாத்தையும் மாற்றிடுவேன்னு. அப்படி இல்லை, நம்ம போராடி தான் ஒவ்வொன்றையும் கொண்டுருக்கோம். ஸோ அந்த போராட்ட வரலாறை நம்மளே மறந்துடக்கூடாது. ஸோ அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்கிறது. மற்றபடி எந்த நபர் வந்தால் சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே ஃபைன். நீங்கள் தான் கொண்டுட்டீங்கல்ல, தமிழ்நாட்டில் ஒருத்தர் கொண்டுருக்கீங்க. இதுக்கு முன்னால் எம்ஜிஆர் கோட்டு போட்டவங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க, ஜெயலலிதா கோட்டு போட்டவங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய மாற்றத்தை ஒரு நபர் செஞ்சிட முடியும். ரொம்ப நன்றி, நாங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு அழகா பொறுமையாக பதில் சொன்னீங்க.